ஹலோ ஹலோ அண்ணே பிரதாப் பேசுறேன். சொல்றா. நான் உனக்கு எவ்வளவு தடவை ட்ரை பண்றது? நாட் ரீச்சபிள்னே வருது. இங்க சிக்னல் இல்லைண்ணே. என்னாச்சு? அந்த ஏசி உஷாராயிட்டா. நம்ம ஆளுங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டா. நான் இப்படி தப்பிச்சிட்டேன். அந்த ஏசி வீட்டுக்கு போகாதீங்க, போன மாட்டிப்பீங்க. திரும்பி போயிடுங்க. வீட்டுக்கு போகாதீங்க, எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடுங்க. டேய், வண்டி திருப்புடா. ராதா, ராதா, கதவை திறப்பா. குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங். என்னப்பா எங்களை உள்ள வச்சு பூட்டிட்ட? இல்லைப்பா, நேற்று சில குற்றவாளிகளாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக பிளான் போட்டிருந்தோம். அந்த கேங்கால உங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா. நம்ம வீடு தேடி வர்ற அளவுக்கு ஒருத்தனுக்கும் தைரியம் கிடையாது. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக தான். டே ராதா, உன்னை போலீஸ் வேலையில சேர்த்து விட்டுட்டு ஒவ்வொரு நிமிஷமும் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துக்கிட்டே வாழ வேண்டியிருக்கு. மா, யார் வாழ்க்கையிலம்மா பிரச்சனை இல்லை. இதை பாருங்க, போலீஸ் வேலை ஆபத்துன்னு எல்லாருமே பயந்தாங்கண்ணா நாட்டை யார் காப்பாற்றுவாங்க? இன்னைக்கு மக்கள் எல்லாம் நிம்மதியாக தூங்குறாங்கண்ணா, அதுக்கு காரணம் எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தாம்மா. இந்த 2 வருஷத்தில் எத்தனை அக்யூஸ்டுங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், எத்தனை அக்யூஸ்டுங்களை என்கவுண்டரில் ஷூட் பண்ணியிருக்கோம் தெரியுமாம்மா உங்களுக்கு? அனாவசியமாக போட்டு மனசை குழப்பிக்காதீங்கம்மா. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிப்பேன், தைரியமா இருங்க. ஹலோ சார், நான் கரிகாலன் பேசுகிறேன். சொல்லுங்கள், என்னாச்சு? நேற்று ராத்திரி தேவராஜ் பங்களாலேருந்து கவிதாவையும் அங்கிருந்து அடியாட்களையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் சார். வெரி குட். பிரதாப் என்னன்னா? பிரதாப் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? பிரதாப் எஸ்கேப் ஆயிட்டான் சார். அடியாட்கள் மட்டும் தான் மாட்டினாங்க. என்ன சொல்கிறீங்க சார், நம்ம ஆட்கள் சாமர்த்தியமாக தான் நடந்துக்கிட்டாங்க. ஆனாலும் அவன் எப்படி எஸ்கேப் ஆயிட்டான் சார்? அந்த பிரதாப் தான் தேவராஜுக்கு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் தேவராஜா வீட்டுக்கு வரல. சரி, ஓகே. அந்த கவிதாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. நான் ஸ்டேஷனுக்கு வரேன். எந்த ஸ்டேஷனில் இருக்கீங்க? திருவல்லிக்கேணி சார். ஓகே. சுபத்ரா, 1 செகண்ட். என்னண்ணா? சீக்கிரமாக குளிச்சுட்டு ரெடி ஆகிக்கோ, கொஞ்சம் வெளியே போகணும். எங்கண்ணா? எல்லாம் நல்ல விஷயத்துக்கு தான். குளிச்சுட்டு ரெடி ஆகிக்கோ, அங்கே போனது உனக்கே தெரியும். மிஸ்டர் கரிகாலன் சார், உள்ள வாங்க. எஸ் சார். அண்ணா, இங்க எதுக்கு? சொல்றேன் வா. மிஸ்டர் கரிகாலன் சார், லாக்கப் ஓப்பன் பண்ண சொல்லுங்க. அந்த லாக்கப் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே சார்.
இவ என் தங்கச்சி சுபத்ரா. உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் எதுக்காக அர்ஜுன் கூட உறவு இருக்கிற மாதிரி நடிச்சு இவங்க காதல பிரிச்ச. ஏய், மரியாதையா கேட்கும் போதே உண்மையை சொல்லு. அப்படி இல்ல வேற மாதிரி விசாரிக்க வேண்டியிருக்கும். என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்களா? கொலை பண்ணுவீங்களா? கொல்லுங்க. இதுக்கெல்லாம் பயந்தவில்லை இந்த கவிதா. அண்ணா அண்ணா, இவ பேர் மகா இல்ல? இவ பேர் மகா இல்ல, இவ உண்மையான பேர் கவிதா. அன்னைக்கே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீ தான் என்ன புரிஞ்சிக்கவே இல்லை. இன்னைக்கு அவ வாயில சொல்லிட்டா. ஏய், இதுக்கு முன்னாடி உன்னை அரெஸ்ட் பண்ணப்ப விசாரிச்ச விதமே வேற, ஆனா இப்ப விசாரிக்க போற விதமே வேற. உன்னை அடிச்சு உரைச்சாலும் அவன் சொன்ன இருக்கிறது நல்லாவே தெரியும். சொல்ல போறியா இல்லையா? சார், வேண்டாம் சார், நான் எல்லாம் உண்மை சொல்லிடுறேன். சொல்லு, எல்லா உண்மையும் சொல்லு. நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த தேவராஜு பிரதாப் தான் என்ன? அந்த ஏசி ராதாகிருஷ்ணன் இருக்கானே, அவனுக்கு சுபத்ரான்னு ஒரு தங்கச்சி இருக்கா. அந்த பொண்ணை என் கடைசி தம்பி காதலிச்சான். என் தம்பி அந்த பிள்ளைக்கு பிடிக்கல, அதனால அவங்க அண்ணன்கிட்ட என் தம்பியை போட்டு கொடுத்துட்டான். கோவத்துல அவன் என் தம்பியை போட்டு தள்ளிட்டான். அந்த பொண்ணு இப்ப ஒரு பெரிய வக்கீல் அர்ஜுன்றவனை காதலிக்கிறான். அவன் நிம்மதியா வாழக்கூடாது. அந்த காதலை நீ பிரிக்கிற. என்ன என்ன சார், எனக்கு அப்பதான் சார். நீங்க கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இது என்னோட பிசினஸ் கார்டு. 2 days ரெஸ்ட் எடுத்துட்டு என்ன ஆஃபீஸில் வந்து பாருங்க. ஓகே? இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாமே. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மகா மகா கூல்டர் மகா. இங்க இங்க பாருங்க. இப்பவாது எல்லா உண்மையும் புரிஞ்சுக்கிட்டியா? அழுது முடிச்சிட்டியா? அழுதா மனசுல உள்ள பாரம்லாம் குறையும். அதனால தான் உன்னை தடுக்கல. அண்ணா, நான் உடனே அர்ஜுனை பார்க்கணும். நீ இப்படி கேட்ப எனக்கு நல்லாவே தெரியும். வா. சாரி அர்ஜுன், கோவத்துல உங்களை புரிஞ்சுக்காம போயிட்டேன். நான் தான் அன்னைக்கே சொன்னேனே சுபி, நீ தான் கேட்கல. சுபி, காதல் எப்பவுமே சந்தேகம் வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா அது உண்மையான காதலா இருக்காது. இல்ல அர்ஜுன், இனி எப்பவுமே உங்களை நான் சந்தேகப்பட மாட்டேன். நான் உங்க மேல வச்சிருக்கிற லவ் சத்தியமா உண்மையானது. உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சம்பவம் நடந்தாதான் தான் லவ் பண்ற பையன் நல்லவனு ஒத்துப்பீங்க. அப்படி இருக்கக்கூடாது. இட்ஸ் ராங். இட்ஸ் ஆல் ரைட். இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன்னா என்ன நீ முழுசா புரிஞ்சுக்கிட்ட பாரு. போலாமா? அண்ணா இங்க அவன் அப்படியே போயிட்டான். எப்பவுமே அண்ணன் இப்படிதான். அடுத்து உங்களுக்கு உதவி செய்வாரு. அண்ணா எதையுமே எதிர்பார்க்க மாட்டாரு. அவர் எனக்கு அண்ணனா கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம். சரி வா
போலாம். எனக்கு ம் இந்தாங்க. தேங்க்ஸ் பாரு. என்ன பாரு குளிக்கலையா? நீ தான் எப்பவும் குளிக்காம கிச்சனுக்குள்ள போக மாட்டியே? இன்னைக்கு சண்டே தானே, அதான் பொறுமையா குளிச்சுக்கலான்னு விட்டுட்டேன். என்ன பாக்குறீங்க? இல்ல, நீ குளிக்கலன்னு கூட அழகா தான் இருக்க. காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு எப்பவுமே ரொமான்ஸ் மூடு தான். வாரத்துல 6 நாள் தான் அறக்க பறக்க எந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஆளா பறக்கணும். இன்னைக்கு சண்டே ரெஸ்ட் தானே, அதான் எல்லாம் பொறுமையா செய்யலான்னு உட்கார்ந்துருக்கேன். பாரு, சண்டே நான் உனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது சொல்லு சொல்லு பாரு. சிப்போங்க. எதுக்கு இப்படி வெக்கப்படுற? இங்க நீயும் நான் தானே இருக்கோம். அது என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் என்ன? இருந்தாலும் அதுவும் வாயாலே கேட்கணும்னு ஆசையா இருக்கு, அதான். நமக்கு கல்யாணமான புதுசுல ஒரு சண்டே அன்னைக்கு நீங்களும் நானும் மகாபலிபுரத்துக்கு கார்ல போயிட்டு இருந்தோம். ஓகே, அப்புறம் அதுக்கு மேல சொல்ல முடியாது. பாரு, போங்க நீங்க. பாரு, பாரு, நில்லு பாரு, பாரு, நான் சொல்றது கேளு. அப்பா. ஹலோ. மீனா, நான் பார்வதி பேசுறேன். உங்களுக்கு சாவே இல்லக்கா, இப்பதான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். என்னம்மா சொல்ற? ஆமாக்கா, இன்னைக்கு சண்டே ஆச்சே, சிவா மாமா கூட்டிகிட்டு உங்க வீட்டுக்கு வரலான்னு நினைச்சேன். கரெக்டா நீங்க ஃபோன் பண்ணிட்டீங்க. நான் உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? எதுக்கு? இன்னைக்கு சண்டேவா இருக்கே, நான் என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு உன் வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன். நிஜமாவா? ஆமா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஆனா நீங்க பெரியவங்க, அதனால ஃபர்ஸ்ட் நான் சிவா மாமா கூட்டிகிட்டு உங்க வீட்டுக்கு வரேன். அதுக்கப்புறம் நீங்க சிவா சாரை கூட்டிகிட்டு எங்க வீட்டுக்கு வாங்க. சரிம்மா. எப்படிக்கா திடீர்னு உங்களுக்கு என்ன நினைப்பு வந்துச்சு? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. உடனே எனக்கு ஓ ஞாபகம் தான் வந்தது. அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். எனக்கும் உனக்கும் ஒரே மாதிரி வேவ்லென்த் தானே. அது நல்ல விஷயம் தானே. இப்படி கூட பொறுக்காத 2 பேரு அக்கா தங்கச்சி மாதிரி பழகுறது ரொம்ப அபூர்வம் தானே. கண்டிப்பா. ஆண்டவ உனக்கும் எனக்கும் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல முடிச்சு போட்டு வச்சிருக்கான். அது இப்பதான் ஒர்க் அவுட் ஆகுது. ஆமா, எப்போ வர? மத்தியானம் லஞ்சுக்கு வந்துடுறேன்க்கா. வந்துரு, கரெக்ட் டைம் வந்துரு. என்ன? சரிக்கா. வச்சுட்டுமா? சரிக்கா. என்னங்க, இன்னைக்கு நீங்க எங்கேயாவது வெளியில போகணுமா? இல்ல, அப்படி எதுவும் ப்ரோக்ராம் இல்லையே. அப்பா, நல்லதா போச்சு. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அவ ஹஸ்பண்ட் கூட்டிட்டு லஞ்சுக்கு நம்ம வீட்டுக்கு வரா. எந்த ஃப்ரெண்ட் பாரு? அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் யாரு கண்டுபிடிச்சு சொல்றேன்னு என்கிட்ட பெட் கட்டினீங்களே, அந்த ஃப்ரெண்ட். பாரு, ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்காத, யாருன்னு சொல்லிட்டேன். அதான் நேர்லயே வரா இல்ல, உங்களுக்கு நேர்லயே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரி, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காம சீக்கிரமா குளிச்சு ரெடி ஆகுங்க. ஹலோ மாமா, நான் மீனா பேசுறேன். சொல்லு மீனா. என்ன மாமா இது, சண்டேல கூட வீட்டுக்கு வராம அப்படி என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் மீனா இப்படி சலிச்சுக்கிற? என்னாச்சு? இப்ப நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அதை அப்படியே போட்டுட்டு உடனே வீட்டுக்கு வாங்க. என்னம்மா நீ இப்படி திடீர்னு கூப்பிட்டா எப்படி? உங்க சமாதானம் எல்லாம் தேவையில்ல மாமா. இப்ப நீங்க வரீங்கன்னா வரீங்க, அவ்வளவுதான்.
அம்மா இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் நம்ம வீட்டுக்கு லஞ்ச் சாப்பிட வர போறாங்க. சோ சாப்பாடெல்லாம் சூப்பரா இருக்கணும். உனக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணும்ங்கறத இப்பவே நீ சூப்பர் மார்க்கெட் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிடு. சரி பாரு, வடை பாயசத்தோட ரெடி பண்ற போதுமா? சரி, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். பாரு, என்னங்க அது வந்து அது என்னாச்சு? ஏன் டல்லா இருக்கீங்க? போன மாசம் நாகராஜன் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னு ஞாபகம் இருக்கா? ஆமா, இது கேகே நகர்ல இருந்து வந்திருந்தாங்க. அந்த பேஷண்ட் திரும்ப இன்னைக்கு வீட்டில் ரொம்ப கலாட்டா பண்றாரா? இப்பதான் ஃபோன் வந்துச்சு, அதான் உடனே போய் ஆகணும். என்னங்க நீங்க இப்ப கேட்டது கூட இன்னைக்கு எங்கேயும் போகலன்னு சொன்னீங்கல்ல? என் ஃப்ரெண்டு வேற லஞ்சுக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. இப்ப திடீர்னு போகணும்னு சொன்னா எப்படி? என்ன பண்றது பாரு, பேஷண்ட்ஸோட நிலைமையும் நம்ம யோசிக்கணும் இல்லையா? அவங்க நம்மள நம்பி தானே இருக்காங்க. சரி, நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. கண்டிப்பா பாரு, நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரியா? மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே